செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட இடமளியோ சீன பிரசன்னத்தை எதிர்க்கும் யாழ் கடற்றொழிலாளர்கள். தேர்தல்கள் ஆணைக்குழுவை நேரில் சென்று சந்தித்த சஜித் உள்ளூராட்சி சபை தேர்தலை விரைந்து நடத்த கோரிக்கை. போலி நுழைவு விசைவில் கனடா செல்ல முயற்சித்த யாழ் தம்பதி கைது, முகவருக்கு 80 லட்சம் வழங்கியமை அம்பலம். கோவையில் சிறுமி மீது கூட்டு பாலியல் வன்கொடுமை, ஸ்டாலின் அரசை சாடும் எதிர்க்கட்சிகள். உக்ரைன் இன்றி சவுதியில் அமைதி பேச்சுக்கள் முன்னெடுப்பு, அமெரிக்க ரஷ்ய இணக்கப்பாட்டை ஏற்கப் போவதில்லை என்கிறார் செலன்ஸ்கி. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட விவாதம் நிறைவடைந்த பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பல வருடங்களாக ஒத்திவைக்கப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தி நீதிமன்றத்துக்கு சென்று தேர்தலை நடத்த வேண்டும் என்ற நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் சென்றது. பிரச்சனையான சூழ்நிலை காரணமாக பழைய வேட்புமனுக்கள் இடைநிறுத்தப்பட்டு புதிய வேட்புமனு கோரப்பட வேண்டும் என அனைவரும் முன்வந்து இதனை ஆதரித்தார்கள். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 66 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தற்போது 2வது மதிப்பீட்டு விவாதம் நடைபெற்று வருகிறது. 25ஆம் தேதி வாக்கெடுப்பு நடத்தப்படும். அதன் பிறகு குழுநிலை விவாதம் நடக்கும். சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த காலப்பகுதியில் சட்டவாக்கு பணிகளை செய்ய உறுதி பூண்டுள்ளனர். சபையில் மட்டுமல்லாமல் பல்வேறு குழுக்களும் காணப்படுகின்றன. இந்த வரவு செலவு திட்ட காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டவாக்கு நடைமுறையில் தமது பொறுப்புகளை நிறைவேற்றும் வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கி மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பின்னர் தேர்தல் வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறேன். பல்வேறு குழுக்களும் தேர்தலை ஒத்திவைக்க கோரியும் வருகின்றன. நாடாளுமன்ற நடைமுறை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். புதிதாக நாடாளுமன்றத்துக்கு வந்தவர்கள் இதனை பெரியதொரு விடயமாக பார்க்காமல் இருக்கலாம். நாடாளுமன்ற நடைமுறை தெரியாவிட்டால் புத்தகங்களை படித்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனவே வரவு செலவு திட்டத்திற்கு பின்னர் இந்த தேர்தலை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். ஆளுந்தரப்பைச் சேர்ந்த தலைவர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவை தமது கைப்பாவையாக கருதுகிறார்கள். தேர்தலை நடத்த வேண்டிய திகதிகள் மற்றும் வேட்புமனுக்களை கோரும் திகதிகளை அரசாங்கம் தீர்மானிக்க முடியாது. ஆளும் தரப்பினர் இவற்றை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தை ஸ்ரீலங்கா சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தனது கையொப்பமிட்டு சான்றுபடுத்தியுள்ளார். இலங்கையில் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பான 2வது மதிப்பீட்டு விவாதம் நேற்று இடம்பெற்ற நிலையில் திருத்தங்களின்றி விசேட பெரும்பான்மையுடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 79வது உறுப்புரைக்கு அமைய சபாநாயகர் சான்றுரைப்படுத்தியுள்ளார். அதற்கமைய இந்த சட்டம் மூலம் 2025ஆம் ஆண்டில் முதலாம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டமாக நடைமுறைக்கு வரவுள்ளது. இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய கடற்றொழில் நடவடிக்கையால் தாயக கடற்றொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை பயன்படுத்தி சீனா இந்திய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை விடும் வகையில் தம்மை பயன்படுத்துவதற்கு இடமளிக்க மாட்டோம் என யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் தலைவர் செல்லத்துறை நற்குணம் தெரிவித்துள்ளார். இந்தியா தொப்புள் கொடி உறவாக காணப்படுவதால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இலங்கை கடலை பயன்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சமாசத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே செல்லத்துறை நற்குணம் இவ்வாறு தெரிவித்தார்.
அண்மையில் எங்களுடைய கஷ்டம் நிலைமையை கருதி சீன தூதுவருடைய உதவியாளர்கள் இங்கே வந்திருந்த நேரம் அவர்களை சந்தித்து எமது கஷ்ட நிலைமையை கூறியதும் அத்துடன் எமக்கு அவர்கள் ஏற்கனவே 2001 அதுக்கு பின்னாலேயும் பல உதவிகள் செய்திருக்கிறார்கள். வலைகள் கிடைத்திருக்கின்றன, எண்ணெய் உதவி செய்திருக்கிறார்கள், பொறுத்து வீடு கிடைத்திருக்கின்றது. அப்படி பல உதவிகள் செய்த காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு நன்றி கூறும் முகமாக அவர்களை சந்தித்தோம். அந்த வகையிலே எமது இந்திய ரோலர்கள் அத்துமுறை வருவது பற்றியும் அந்த இடத்திலே பேசப்பட்டிருந்தது. ஆனால் என்ன இருந்தாலும் அவர்கள் இந்திய மக்கள், தென்னிந்திய மக்கள், தென்னிந்திய மீனவர்கள் எமது தொப்புள் கொடி உறவாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவர்களை இங்கே எமது வயிற்றில் அடிக்கக்கூடிய தொழிலை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இருந்தாலும் இந்த சீன நாட்டின் அச்சுறுத்தல் இந்திய நாட்டு மீனவர்களுக்கோ இந்திய நாட்டுக்கோ பிரச்சனையாக இருக்குமா இருந்தால் எந்த வகையிலும் இந்த விடயத்துக்கு நாங்கள் துணை போக மாட்டோம் என்பதை நாங்கள் உறுதிபட கூறக்கூடியதாக இருக்கின்றது. என்ன இருந்தாலும் அவர்கள் எங்களின் அண்மையிலே இருக்கின்ற நாடு, அவசரத்துக்கு அவர்களை நாடி நாங்கள் செல்கின்றோம். ஆனால் எங்களுடைய வயிற்றிலே அடிப்பதற்கான தொழிலை செய்வதற்கு நாங்கள் எப்போதும் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் அவர்களுடைய அரசியலுக்கோ இல்லாட்டி அவர்களுடைய நாட்டுக்கோ சீனாவினால் ஏதாவது அச்சுறுத்தல் வருமா இருந்தால் அதற்கு நாங்கள் துணை போறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. சர்ச்சைக்குரிய கிறிஸ் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியுள்ளது. 1 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதற்காக இந்திய ரியல் எஸ்டேட் நிறுவனமான கிரீஷ்லங்கா பிரைவேட் லிமிடெட் வழங்கி 70 மில்லியன் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறி சட்டம் அதிபரால் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நாமல் ராஜபக்ஷ 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணையிலும் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் முந்தைய குற்றப்பதிவுகளை உறுதிப்படுத்த அவரது கைரேகைகளை பெறுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை முழுவதும் கடந்த 9ஆம் தேதி ஏற்பட்ட மின்தடை குறித்து நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது. மின் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு காரணமாக இந்த மின்தடை ஏற்பட்டதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் கடந்த 9ஆம் தேதி ஏற்பட்ட மின்தடையை தொடர்ந்து நாட்டில் கடந்த சில நாட்களாக 1.5 மணி நேர மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மின்தடைக்கான காரணம் குறித்து நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையினை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய மீண்டும் நாட்டில் மின்தடை ஏற்படுவதை தடுக்க குறுகிய மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி சில மின் பிறப்பாக்கிகளை குறைந்த செயற்பாட்டில் வைத்திருத்தல், மின்சார கட்டமைப்பை நிலைப்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எரிவாயுக்களை பயன்படுத்தல் ஆகியவை முக்கிய நடவடிக்கைகளில் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் ஏற்படும் அனர்த்தங்களை தடுக்க உடனடி மற்றும் நீண்டகால சரிசெய்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த காங்கேசன்துறை நாகப்பட்டினத்துக்கு இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது. எதிர்வரும் 22ஆம் தேதி கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது சீரற்ற காலநிலை மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். 22ஆம் தேதி காலை 7:30 அளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசன்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் 1:30க்கு காங்கேசன்துறையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்திற்கு 6 நாட்கள் ஈடுபடும் எனவும் அந்த நிறுவனம் மேலும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
போலி நுழைவு விசைவை பயன்படுத்தி கனடாவுக்கு செல்ல முயன்ற தம்பதியொன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய மனைவியும் 40 வயதுடைய கணவனுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜப்பானின் நெரிட்டா நகரத்திற்கு செல்வதற்காக நேற்றைய தினம் இருவரும் இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் இருவரும் சோதனை நடவடிக்கைகளுக்காக தங்களது ஆவணங்களை விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். சந்தேக நபர்களின் ஆவணங்கள் குறித்து சந்தேகமடைந்த விமான நிலைய அதிகாரிகள் அதனை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். இதன்போது விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்களின் கனடா நுழைவு விசைவு தயாரிக்கப்பட்டவை என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தரகர் ஒருவரிடம் 80 லட்சம் ரூபாய் கொடுத்து கனடா நுழைவு விசைவை தயாரித்துள்ளதாகவும் ஜப்பானின் நெரிட்டா நகரத்திற்கு சென்று பின்னர் அங்கிருந்து கனடாவுக்கு செல்ல இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அரியாலை மாம்பழச்சந்தை பகுதியில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 55 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரே சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த குறித்த நபரின் துவிச்சக்கர வண்டி மீது யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனம் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய சாரதி யாழ்ப்பாண காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சங்கரத்தி பகுதியில் உள்ள திக்கிராய் குளத்திற்கு அருகில் உள்ள கிணற்றினுள் தவறுதலாக விழுந்து குழந்தையும் தாய்மாமனும் உயிரிழந்துள்ளனர். தாய்மாமன் வயலை காட்டுவதற்கு குழந்தையை அழைத்துச் சென்றபோது குழந்தை தவறி வீழ்ந்த நிலையில் அதனை காப்பாற்ற குறித்த நபர் கிணற்றில் வீழ்ந்து இறந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். விஸ்வமடு ரெட்பானா முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த தனுஷன் என்ற 3 வயது ஆண் குழந்தையும் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 30 வயதுடைய பெருமாள் மகிந்தன் என்ற தாய் மாமனுமே உயிரிழந்துள்ளனர். குறித்த குழந்தையும் தாய் மாமனும் வெளியில் சென்ற நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குழந்தை கிணற்றில் மிதந்ததை அங்கிருந்தவர்கள் அவதானித்த நிலையில் குழந்தையை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் குழந்தை உயிரிழந்துள்ளது. குறித்த பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் தாய் மாமனை மீட்டு முதலுதவி அளித்த போதும் அவரும் உயிரிழந்துள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக 2 சடலங்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. தாய்மாமன் வயலை காட்டுவதற்கு சிறுவனை அழைத்துச் சென்ற போது சிறுவன் தவறி வீழ்ந்த நிலையில் அவனை காப்பாற்ற குறித்த நபர் கிணற்றில் வீழ்ந்து இறந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் குறித்து விசாரணைகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பாடசாலையொன்றில் நுழைந்த காவல்துறை உத்தியோகத்தர் மாணவியொருவரை துஷ்பிரயோகம் மேற்கொள்ள முயற்சித்த சம்பவம் முல்லைத்தீவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த காவல்துறை உத்தியோகத்தரை விடுதலை செய்யாது தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைத்தீவில் பாடசாலையொன்றில் விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மாலை 3 மாணவிகளுடன் இவ்வாறு மதுபோதையில் பாடசாலைக்குள் நுழைந்த காவல்துறை உத்தியோகத்தர் தவறாக நடக்க முற்பட்டுள்ளார். இதன்போது மாணவிகள் குறித்த விடயத்தை வெளியே கூறிய பின்னர் அங்கிருந்தோர் குறித்த காவல்துறை உத்தியோகத்தருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டு விரட்டியடிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் மல்லாவி காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் மதுபோதையில் இருந்தார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பு குறித்த காவல்துறை உத்தியோகத்தரை தப்பிக்க வைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்றும் பெற்றோர்கள் காட்டமாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்டத்தின் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட மட்ட தடகள விளையாட்டுப் போட்டியானது இன்றைய தினம் வவுனியா ஜங்ஸ்டார் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. சமூக சேவைகள் திணைக்களம் மற்றும் வவுனியா மாவட்ட செயலகம் இணைந்து வவுனியா மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட மட்ட தடகள விளையாட்டுப் போட்டியை நடத்தியிருந்தனர். இந்த நிகழ்வின் போது பிரதம விருந்தினராக வவுனியா மாவட்ட செயலாளர் சரத் சந்திர மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர் டி திரேஸ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியினை ஆரம்பித்து வைத்திருந்தனர். குறித்த போட்டியில் வவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் ஆர்வமுடன் கலந்து கொண்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட இடமளியோர் சீன பிரசன்னத்தை எதிர்க்கும் யாழ் கடற்றொழிலாளர்கள்.
தேர்தல்கள் ஆணைக்குழுவை நேரில் சென்று சந்தித்த சஜித் உள்ளூராட்சி சபை தேர்தலை விரைந்து நடத்த கோரிக்கை. போலி நுழைவு விசைவில் கனடா செல்ல முயற்சித்த யாழ் தம்பதி கைது, முகவருக்கு 80 லட்சம் வழங்கியமை அம்பலம். கோவையில் சிறுமி மீது கூட்டு பாலியல் வன்கொடுமை, ஸ்டாலின் அரசை சாடும் எதிர்க்கட்சிகள். உக்ரைன் இன்றி சவுதியில் அமைதி பேச்சுக்கள் முன்னெடுப்பு, அமெரிக்க ரஷ்ய இணக்கப்பாட்டை ஏற்கப் போவதில்லை என்கிறார் செலன்ஸ்கி. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 1115 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனேஸ்.